எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க குடும்பத்தோட ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் கிளம்பிட்டோம். எல்லோருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா இருந்தது. கார்ல ஜாலியா பேசிக்கிட்டே, வழியில இருக்கிற ஒரு அழகான கிராமத்து காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே, நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற இடம்தான் இந்த உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா. வாங்க, எங்களோட இந்த தர்கா பயண அனுபவத்தை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறேன். இப்போ தர்காவோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே நுழையும் போதே காதிர் முராத் ஹாசிர் என்ற வாசகம் நம்ம வரவேற்பதை நீங்க பார்க்கலாம். உள்ளே ரெண்டு பக்கமும் வண்ணமயமான கடைகள், துணி கடைகள், வாசனை திரவியங்கள், நாகூருக்கே உரிய ஒரு அழகான தோற்றத்தோட இருந்துச்சு. இந்த தர்காக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அங்க வீசுற சாம்பிராணி வாசனையும் நிலவுற அமைதியும் மனசுக்கு ஒரு இனம் புரியாத பாசிட்டிவ் எனர்ஜியை தந்தது. தர்காவோட உட்புறம் அவ்வளவு பிரம்மாண்டமா நீளமான தூண்களோட அழகா இருந்தது. இங்க சாதி மத பேதம் இல்லாம பல ஊர்கள்ல இருந்து மக்கள் குடும்பத்தோட வந்து தங்கி மனமுருகி தங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுட்டு போறாங்க. நாங்களும் அந்த புனிதமான தரிசனத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்க அந்த வளாகத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு மகிழ்வா இருந்தது, நிறைவா இருந்தது. தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது வானுயர அந்த கம்பீரமா நிக்கிற அந்த வெள்ளை நிற நாகூர் தர்கா கோபுரத்தை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுங்க. தர்கா வளாகத்துல நூற்றுக்கணக்கான புறா கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்து அந்த தானியங்களை சாப்பிட்ற அழக நாங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற பறவை கூண்டுகளையும் இயற்கை சூழலையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தர்காவுக்கு வெளியே வந்து சின்னதா ஷாப்பிங் பண்ணும்போது தம்பி கொடுத்த இந்த கியூட்டான அன்பு முத்தம் எங்களோட பயணத்தை இன்னும் கியூட் ஆக்கிடுச்சு. கடைசியா நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகான குரூப் போட்டோவும் எடுத்தோம். ஒட்டுமொத்தமா இந்த நாகூர் தர்கா பயணம் எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு மறக்க முடியாத அமைதியான அழகான பயணமா அமைஞ்சது.